ஸோ பிடிஎஸ் டிஸ்கவர் vlog யூடியூப் சேனல் சொல்லி பேரை சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா செல்வி மோட்டர்ஸில் நீங்கள் எடுக்கிற இந்த பைக்குக்கு வந்து 5000 rupees உங்களுக்கு கம்மி கிடைக்கும். அண்ட் தென் ஒரு ஹெல்மெட் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு? ஜஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர் 650 அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 8000 கிலோமீட்டர் தேவையான வெஹிக்கிள் தான். இது வந்து கிளாசிக் 350 2,10,000 பட்ஜெட்ல 24 மாடல் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 16 தான் ஓடி இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம R15 கலெக்ஷன் பார்த்தலாம். 2024 மாடல். சென்னை பல்லாவரம் பொலிச்சலூர் ஓகே வண்டி தான் வாங்கின, இந்த வண்டி தான் வாங்கின இந்த வண்டி தான் அப்படின்னா Z800 அவைலபிளா இருக்கு. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸா நம்ம பிடிஎஸ் சேனலுக்காக ஒரு பெஸ்ட் பட்ஜெட் கோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர் தேவையான பாபர் இருக்கு. ட்ரையாம்ப் ஒரு 2 lakh பட்ஜெட்ல ட்ரையாம்ப் அவைலபிளா இருக்கு. BMW G310R அவைலபிளா இருக்கு. 23 மாடல் இந்த வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் 22 மாடல். Z250 அவைலபிளா இருக்கு. 1,98,000 பட்ஜெட் மட்டும் தான். லேட்டஸ்ட் 25 மாடல் 1,45,000 பட்ஜெட்ல RC200 அவைலபிளா இருக்கு. இந்த ரெண்டு பிளாக் கலர் வெஹிக்கிளுக்கும் 2,18,000 பட்ஜெட் மட்டும் தான் வரும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடிஎஸ் டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா செல்வி மோட்டர்ஸ். இங்கே உங்களுக்கு ப்ரீமியம் பட்ஜெட்டான வண்டிங்க நிறையவே இருக்குது. யூஸ்டு பைக்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாராவது யூஸ்டு பைக்ஸ் வாங்கணும், கலெக்ஷன்ஸ் ஷோரூம் கண்டிஷன்லேயே எனக்கு வண்டி வேணும், பட்ஜெட் ஜாஸ்தியான பரவாயில்ல கம்மியில் கிடைக்கிற மாதிரி ஒரு இடம் காட்டுங்க, அதுக்கு இந்த இடம் பெஸ்ட்டாக இருக்கும். இதான் மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்குது. அது எல்லாம் என்ன ஏது தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். ஹையர் பட்ஜெட்டான ஹைபூஸாகவும் இருக்குது, நிஞ்சாவும் இருக்குது. அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அதுக்கு என்ன ரேட்டு, அண்ட் அது ஸ்டார்டிங் கண்டிஷன் எப்படிலாம் பார்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் ஹைப்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து நம்ம பார்க்கறது Z800 அவைலபிளா இருக்கு. 5,35,000 பட்ஜெட்ல Z800 வந்துடும். நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான். நம்ம பிடிஎஸ் சேனலுக்காக ஒரு பெஸ்ட் பட்ஜெட் கோட் பண்ணியிருக்கேன். 5,35,000 வரும். MT-15 அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் நிஞ்சாலே 300 அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர் தேவையான பாபர் இருக்கு. பாபர் 2000 தான் ரன் ஆயிருக்கா? 2000 கூட இன்னும் முழுசா டிரைவ் ஆகல. 1990 சம்திங் இருக்கு. ஓகே, பிலோ 2000. ஆமா, நியூ வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 3 lakhs மேல வந்து நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல இந்த வெஹிக்கிள் ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட் தான் கோட் பண்றோம். 1,70,000 மட்டும் தான் வரும். இனிஷியலா ஒரு 40 பே பண்ணுங்க, பேலன்ஸ் ஏமே கொடுத்துடலாம். ட்ரையாம்ப் ஒரு 2 lakh பட்ஜெட்ல ட்ரையாம்ப் அவைலபிளா இருக்கு. ஸ்பீட் 400. அதுக்கப்புறம் நிஞ்சா 300 ஒரு 2,69,000 பட்ஜெட் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் 1,49,000 பட்ஜெட்ல ஒயிட் கலர் RS 200 அவைலபிளா இருக்கு. லெஸ் கிலோமீட்டர்ல ஜஸ்ட் ஒரு 15,000 டிரைவ் ஆன வெஹிக்கிள் தான். அதுக்கப்புறம் NSலயே ஒரு யூஜி கலெக்ஷன் இருக்கு. ஒரு 1,55,000 பட்ஜெட்ல BMW G310R அவைலபிளா இருக்கு. BMW இருக்கு நம்ம கிட்ட. BMW G310R. அதுக்கப்புறம் TVS RTR 310 அவைலபிளா இருக்கு. 1,98,000 பட்ஜெட் தான் மட்டும்தான் வரும். நியூ வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 3 lakh சம்திங் வருது. நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல ஆல்மோஸ்ட் 2 வெஹிக்கிளும் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு. ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் தான். இனிஷியலா ஒரு 50,000 பே பண்ணுங்க. அந்த ரெண்டு RTR 310ல எது வேணா நீங்க EMI எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் BMW G310RR அவைலபிளா இருக்கு. 23 மாடல் இந்த வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் 22 மாடல். ரெண்டுத்துக்குமே ஒரு ரீசனபிளான அமௌண்ட் தான் கோட் பண்றோம். 2,45,000 பட்ஜெட்ல 23 மாடல் வந்துடும். 2,25,000 பட்ஜெட்ல 22 மாடல் வந்துடும். இனிஷியலா ஒரு 70 or 65 பே பண்ணுங்க, பேலன்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம். பாக்கி EMI எடுத்துக்கலாம். நான் பேமெண்ட் அவர் சொன்னார் இல்லையா, அந்த அமௌண்ட் கட்டிட்டு பாக்கி நீங்கள் EMI எடுத்துக்கலாம். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால், சென்னை ப்ரூஃபாக இருந்தால். சப்போஸ் நீங்கள் அவுட் ஸ்டேஷனாக இருந்தீங்கன்னா உங்கள் உள்ளூரில் யாராவது, சென்னையில் யாராவது
ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அப்போ அவங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். இல்லைன்னா ரெடி கேஷ் எடுத்துருவாங்க, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு உங்க ஊர் சைட்ல போயிட்டு நீங்க இஎம்ஐ கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆமா, டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்கணும். அதுக்கப்புறம் என்எஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு. 1,30,000 பட்ஜெட்ல என்எஸ் அவைலபிளா இருக்கு. 1,39,000 பட்ஜெட்ல அனதர் என்எஸ் அவைலபிளா இருக்கு. 1,29,000 பட்ஜெட்ல 23 model 9,000 கிலோமீட்டர் தேவையான என்எஸ் அவைலபிளா இருக்கு. என்எஸ்ல என்ன பட்ஜெட் ஸ்டார்டிங்ல இருந்தது? என்எஸ்ல இருந்தது 90 பட்ஜெட்ல இருந்தது, 68 பட்ஜெட்ல இருக்கு. அது இருக்கா? அந்த பக்கம் இருக்கு. ஓகே, என்எஸ்ல 68 பட்ஜெட்ல இருந்து 200 cc ஸ்டார்ட் ஆகுது. 125 ஒரு 65 பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் டாமினர் 1,15,000 மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் MT-15ல ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்கு. Z250 அவைலபிளா இருக்கு. 1,98,000 பட்ஜெட் மட்டும் தான் வரும். Z250 யூஏக்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4 lakh மேல வரும். நான் சொல்றது 2019 சொல்றேன். அப்பவே ஆமா, இந்த மார்க்கெட்ல நியூ வெஹிக்கிள் இந்த வண்டி கிடையாது. நம்ம கிட்ட ஒரு ரீசனபிளான பட்ஜெட்லயே ஒரு வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் வாங்க விட்டுருந்தா இப்ப வாங்கிக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் Airax 155 அவைலபிளா இருக்கு. 23 மாடலு, 1,29,000 பட்ஜெட் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் 2,75,000 பட்ஜெட்ல GD650 அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் 1,30,000 பட்ஜெட்ல SD ரோட் ஸ்டார் அவைலபிளா இருக்கு. 1,19,000 பட்ஜெட்ல ரோட் ஸ்டார் ஸ்கிராம்பிளர் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 78 பட்ஜெட்ல NS 125 அவைலபிளா இருக்கு. 1,38,000 பட்ஜெட்ல RS 200 அவைலபிளா இருக்கு. 1,35,000 பட்ஜெட்ல டியூக் 200 அவைலபிளா இருக்கு. 1,58,000 பட்ஜெட்ல அனதர் டியூக் 200 அவைலபிளா இருக்கு. இப்ப பாக்க எல்லாமே டியூக் KTM. ஆமா, ஓகே. KTMல நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல எப்பயுமே ஒரு வெறித்தனமான கலெக்ஷன் இருக்கும். ப்ரீவியஸ்ல நிறைய வெஹிக்கிள் எடுத்து கொடுத்துருக்கோம். KTMல ஸ்பெஷலிஸ்ட்னு வேற வெளில சொல்லுவாங்க, நம்ம சொல்லல. எக்ஸ்டர்ஸ் நிறைய வர மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. அதாவது MT-லயும் வச்சிருக்காரு, KTM-லயும் வச்சிருக்காரு, பூச்சி வச்சிருக்காரு. உங்களுக்கு NS-ல எத்தனை இருந்து பாருங்க. KTM இந்த ரோ ஃபுல்லுமே எப்படி ஒரு எவ்வளவு இருக்கும் ப்ரோ? 30-40 இருக்குமா? 30-40 கிட்ட இருக்கு. எண்ணி ஒண்ணுன்னா 1 2 3 எண்ணி பாருங்க இருக்கும். சரி, ஓவரா சொல்லுங்க. ஒரு டியூக் 390 Gen 3 அவைலபிளா இருக்கு. டியூக் 250ல Gen 3 அவைலபிளா இருக்கு. லேட்டஸ்ட் வண்டி ஷோரூம்ல அண்டர் வாரண்டிலே வந்துரும். லேட்டஸ்ட் வண்டி 25 மாடல். 25 மாடலா? ஒரு வருஷம் கரெக்ட்டா ஆகல கூட ஆகல. லெஸ் கிலோமீட்டர் தேவையான எல்லாமே ஒரு அஃபோர்டபிள் பட்ஜெட் தான் வரும். அதுக்கப்புறம் 1,55,000 பட்ஜெட்ல RC 200 அவைலபிளா இருக்கு. 1,65,000 பட்ஜெட்ல RC 200 அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் 1,45,000 பட்ஜெட்ல RC 200 அவைலபிளா இருக்கு. 2,69,000 பட்ஜெட்ல RC 390. எவ்வளவு கிலோமீட்டர் இதெல்லாம் ரன் ஆயிருக்கு? ஜஸ்ட் ஒரு 3,000 தேவையான 3,000 தான் ஓடி இருக்கா? RC 390 நியூ வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு வருது. ஆமா, நம்ம செல்விங் பண்ணா ரொம்ப ரீசனபிளான பட்ஜெட் தான். 2,69,000 இது இல்லாம ஒரு 2,35,000 பட்ஜெட்லயே another 390 ஒரு 7,000-8,000 கிலோமீட்டர். நீங்க ஷோரூம்ல போய் வாங்கும்போது இதோட காஸ்ட் கொஞ்சம் கூடயா இருக்கும். இங்க உங்களுக்கு கம்மி தான் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. அதுக்காக உங்களுக்கு ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேவ் ஆகும். பெரிய அமௌண்ட் கொஞ்சம் காசு இருந்து வாங்குறதுல பெரிய அமௌண்ட் உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சேவ் ஆகுது. RC 200 இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு 1,55,000 மட்டும் தான் வரும். நியூ வெஹிக்கிள் 2,80,000 கிட்ட வருது. நம்ம செல்வி மோட்டார்ஸ் ஒரு அஃபோர்டபிள் பட்ஜெட் தான். வண்டி கண்டிஷன் எதுலயுமே ஒரு டேமேஜோ அடியோ வீடியோ எதுவும் நான் இதுவரையும் பார்த்த வரலும் இல்ல. எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. குவாலிட்டியான யூஸ்டு பைக் கேட்டிங்கன்னா டைரக்டா விசிட் பண்ணி நல்லா நீட் அண்ட் க்ளீனா மெயின்டைனும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2,70,000 பட்ஜெட்ல RC 390 அவைலபிளா இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல மோஸ்ட் டிமாண்டா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதே போல வெஹிக்கிள் சேல் பண்ணா கூட நம்ம செல்வி மோட்டார்ஸ் பையிங் செல்லிங் ரெண்டுமே உண்டு இல்லையா? ரீஃபைனான்ஸ் உண்டா? ரீஃபைனான்ஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் 2,39,000 பட்ஜெட்ல RC 390 அனதர் வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் 1,45,000 பட்ஜெட்ல RC 200 அவைலபிளா இருக்கு. இந்த ட்ரையாம் கூட இருக்கா? ட்ரையாம்ல ஒரு நல்ல கலெக்ஷனே இருக்கு. ட்ரையாம் பிளஸ் ஸ்பீட் 400ல ஒரு 2 வெஹிக்கிள் அவைலபிளா இருக்கு. T400 அவைலபிளா இருக்கு. ஸ்கிராம்பிளர் 400 அவைலபிளா இருக்கு. இந்த ரெண்டு பிளாக் கலர் வெஹிக்கிளுக்கும் 2,18,000 பட்ஜெட் மட்டும் தான் வரும். 2,18 தான். ஆமா. இது வந்து 2,15,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அது 3,000 ரூபாய் கம்மி. 2,15. ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கிராம்பிளர் 400 அவைலபிளா இருக்கு. 2,25,000 பட்ஜெட் மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் 390 அவைலபிளா இருக்கு. 2,35,000 பட்ஜெட் மட்டும் தான் வரும். ஹைட்டா இருக்குது. ஆமா, அட்வென்ச்சர்னாலே உங்களுக்கு அட்வென்ச்சர்னால த்ரில்லிங் தான். டூரிங் பர்பஸ்க்காக நல்ல வெஹிக்கிள்ஸ். வண்டியோட டயர் பட்டன் பாருங்க அப்படியே இருக்கு. இது உடனே டைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 16,000 கிலோமீட்டர் தேவையா இருக்கு. கஸ்டமர் ஸ்டில் டேட் வரைக்கும் KTM ஆத்தரைஸ்ல மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த செட் ஆஃப் பேரு பிராண்ட் நியூ டைஸ் போட்டுருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஹார்லி டேவில்சன் X440 அவைலபிளா இருக்கு. என்ன வண்டி உங்ககிட்ட இல்ல?
சில வண்டி எல்லா வண்டியும் தான் நான் பாக்குறேன், கேட்ட பேர் எல்லாமே இருக்கு. ஓகே. 2,29,900 பட்ஜெட் மட்டும்தான் வரும். ஆல்மோஸ்ட் அது அண்டர் வாரண்டி ஆத்தரைஸ்லயே வந்துடும். 24 மாடல் தான். 24 மாடல். ஆமா. 440 X440 அது. நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்டா நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோ கலெக்ஷன் இருக்கு. ஒரு குவாலிட்டியான நியூஸ் பைக் கேட்டிருந்தாலும் ஒன்ஸ் விசிட் மட்டும் பண்ணி பாருங்க. சோ அடுத்த செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது மேடம் அதுல இல்லாம கலெக்ஷன் கூட வெளியே நிறைய கலெக்ஷன் இருக்கு. ஆர்எஸ்லயே ஒரு 2 வெஹிக்கிள் அவைலபிளா இங்க இருக்கு. உள்ள நிறுத்த முடியாதது வெளியே நிறுத்தி வச்சிருக்கீங்க. இங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் வேற இருக்கு. இது இல்லாம உங்களோட குடோன் வேற இருக்கு இல்லையா? மொத்தம் ஒரு 200 250 வண்டி உங்ககிட்ட இருக்கு. என்ன வண்டி வேணும், என்ன பட்ஜெட் வேணும், எந்த இயர் மாடல் வேணும், எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனது வேணும்னு கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு லிங்க் அனுப்புவாரு, இல்ல வந்து டீடைல்ஸ் அனுப்புவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நேர்லயே வந்துட்டா பெஸ்டா இருக்கும். டைம் சேவ். ஆமா, இது வந்து நான் டெஸ்ட் டிரைவ் மெக்கானிக் செக் பண்ணல, ஷோரூம் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல கூட திருப்பி செக் பண்ணிக்கலாம். ஒரு கேரண்டடா இருக்கும். ஒரு சர்வீஸ் சப்போர்ட் கூட நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் கேட்டேன். ஏன்னாக்கா இப்போ வந்து பார்க்கும்போது நமக்கு சில பேருக்கு வண்டியோட டீட்டெயில்ஸ் எப்படி செக் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால டெஸ்ட் டிரைவும் இருக்கா, நீங்க உங்க மெக்கானிக்கும் கொடுத்து வரலாம். அப்படி இல்லைனாக்கா கம்பெனில கூட செக் பண்ணி கொடுத்துக்கலாமா? ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஸோ தட் நீங்க வந்து சேஃபா ஃபீல் பண்ணி ஷாப் பண்றது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் இல்லையா, அதனால ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ எங்க சப்ஸ்கிரைபருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதை கொடுத்துருவீங்களா? கண்டாயமா செல்வி மோட்டார்ஸ் சொல்றது செய்யும். சொல்றது செய்யறதான் சொல்லுவோம், சொல்றதுதான் செய்வோம்ன்ற மாதிரி டைலாகா. சூப்பர். சரி, நீங்க நேரம் கொடுத்து ஒவ்வொரு வண்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். எங்க இருந்து வரீங்க? சென்னை பல்லாவரம் பொலிச்சலூர். ஓகே. ஸோ தம்பிக்கு வண்டி வாங்கிருக்கீங்க? ஆமா. என்ன வண்டி வாங்கிருக்கீங்க? என்ன வண்டி? அப்பாச்சி RR ஓகே 310. பிடிச்சிருக்கா தம்பி? எப்படி தெரிய வந்தது இந்த இடம்? வாட்ஸ்அப்ல பார்த்தனாங்க. சரி சரி, அந்த ரீல்ஸ் நான் பாப்போம். சரி, அத பார்த்துட்டு பையன் கேட்டான், சரி இந்த வண்டி தான் வாங்கினா, இந்த வண்டி தான் வாங்கினா இந்த வண்டி தான் வாங்கினா இந்த வண்டி தான் அப்படின்னா சரி வந்து பார்த்தோம். நாங்களும் பேசணும். ஓகே. எங்களுக்கு ஏத்த மாதிரி பேசி பண்ணி கொடுத்தாரு. சரி, அதனால சரி வாங்கிடலாம். கேஷா? கேஷ் கேஷ். ஓகே. இன்னைக்கு தான் வந்தீங்க? இன்னைக்கு நீங்க வந்து உடனே வாங்கிட்டீங்க? இன்னைக்கு வந்து உடனே முடிச்சிட்டோம். தம்பி ஹாப்பியா இருப்பாரு இப்போ. அதான் பயங்கர ஹாப்பியா இருக்கிறாப்ப. பையனோட ஹாப்பி தான். அதுக்காக தான் வந்து உடனே எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருந்தாலும் அது முக்கியம். ஆமா, ஹாப்பி தம்பி ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக. ஆமா, குமுதா ஹாப்பின்ற மாதிரி தம்பி ஹாப்பி. ஆமா. சரி, ஓ மைசன் ஹாப்பி. ஓ மல் ரிவீல் பண்ணலாமா? ஓகே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி மோட்டர்ஸ் வந்தோம். இங்கே உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமும் காட்டியிருப்போம். அண்ட் அதோட ரேட்டு, கிலோமீட்டரு, எந்த இயர் மாடலு எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துதான் தெரிஞ்சிருக்கோம். உங்கள் ஊருக்கும் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு கனெக்ட் பண்ண மறக்காதீங்க. எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றது மறக்காமல் சொல்லுங்கள். இதை மட்டும் மறந்துடாதீங்க, மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து என்ன கண்டென்ட் வேணாலும் எங்களை கானெக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவும் டாடா பாய். See you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.